பசங்களா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இங்க ஸ்லைம்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? ஸ்லைம் வச்சு எப்படி விளையாடணும்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? சரி சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் இருக்கு ஸ்லைம் வச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது விளையாடலாமா? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேம் மாதிரி வைக்கிறேன். அதில் யார் வந்து வின் பண்றீங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் gift வந்து நான் கொடுப்பேன். நான் போய் அதுக்கான தேவையான திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, என்னது கேம் வைக்க போறீங்களா? எனக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும் அக்கா. சீக்கிரமா வைங்க. ஓகே கீர்த்தி, நீங்கள் எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டு இருங்க. நான் போய் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்கள் லைனாக வந்து உட்காந்துக்கோங்க. நான் போய் டக்குன்னு எடுத்துக்கிட்டு டக்குன்னு வந்துடுறேன். ஓகே, நான் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஆல்ரெடி இங்கே ஸ்லைம் இருக்குது. நான் கீழே விரிக்கிறதுக்காக ஒரு மேட்டுமே கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த மேட்டில் தான் நம்ம ஸ்லைமை வச்சு ஒரு சூப்பரான கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் எப்படி விளையாடணும்னு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லைம் எல்லாம் எடுத்து நம்ம இந்த மேட்டில் வந்து வைக்க போகிறோம். கண்மணி, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுருக்க இந்த பெரிய ஐஸ்கிரீம் ஸ்லைம் வந்து எடுத்துக்கிறேன். ஓ, இது வந்து 2-in-1 ஸ்லைமா? இந்த ஸ்லைம்லாம் இங்கே கிடைக்குதா? ஓ, இது நம்ம மாமா ஊர்லேருந்து அனுப்புனாங்களே கீர்த்திக்க, அந்த ஸ்லைம் தானே இது? சரி சரி, ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற ஸ்லைமை கொஞ்சமாக எடுத்து இந்த மேட்டில் வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரியே இங்கே இருக்கிற எல்லா ஸ்லைமையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இந்த மேட்லேயே வச்சுருவேன். லைனாக வந்து வச்சதுக்கப்புறமா இந்த ஸ்லைமுக்கு மேலே நீங்கள் எல்லாரும் ரேஸ் மாதிரி போகணும். ஒவ்வொரு ஆளாக இந்த ஸ்லைமில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஐஸ்கிரீம் ஸ்லைம் இருக்கு இல்லையா, அங்கே வரைக்கும் நடந்து வரணும். யார் வந்து ஃபுல்லாக கீழே விழாமல் நடந்து வரீங்களோ அவங்க தான் வந்து இந்த கேமோட வின்னர். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு கேம் வந்து புரிஞ்சிருச்சா? டீனாக்கா, நான் நடக்கிறேன்க்கா ஃபர்ஸ்ட்டு. அதான் நான் ஃபர்ஸ்டே வந்து நின்றுட்டேன். இவங்கெல்லாம் இந்த கேம்லாம் விளையாட மாட்டாங்க. இவங்களுக்குலாம் விளையாட தெரியாது. என்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டுக்கு தான் இந்த கேம் விளையாட தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விளையாடுறேன்க்கா. இங்கே பார்த்தீங்களா, ஸ்லைம்லாம் என் மேலே ஒட்டாமல் எவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு. இந்த மாதிரி இவங்க யாராலையாவது நடக்க முடியுமா? இங்கே பார்த்தீங்களா, நான்லாம் ஸ்லைம்லே டான்ஸ் ஆடுவேன். நான் தான் ஃபர்ஸ்ட்டு வரப்போகிறேன். பாருங்கள், நீங்கள் எல்லாரும் விழுந்து வரப்போகிறீங்க. ஐயோ, என்ன ஸ்லைம்ல கால் மாட்டிக்கிச்சு, அசைய முடியலையே. அச்சச்சோ, காலை என்ன எடுக்கவே முடியல. இப்படியே இருந்தா நான் கீழே விழுந்துருனே. அச்சச்சோ, சாயிறேன். ஐயோ, கால் மாட்டிக்கிச்சு, என்னால எடுக்க முடியல. அச்சச்சோ, எடுக்க முடியலையே. ஏ கீர்த்தி, நீ உட்காந்துக்கிட்டே சொல்லுவேன், நானா வரமாட்டேன். இதெல்லாம் நவரவே முடியல. ஆமா, ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேனே. என் ட்ரெஸ், என் ஹேர் ஸ்டைல்லாம் போச்சு. ஐயோ, ஏன் கண்மணி சிரிக்காத. நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன். ஐயோ, எந்திரிக்க வேற முடியல. ஏன் இந்த ஸ்லைம் எல்லாம் என் ட்ரெஸ்ல ஒட்டிக்கிச்சு. ஐயோ, எங்க அம்மா என்னை திட்ட போறாங்க. ஐயோ, எந்திரிக்க முடியலையே. ஏன் விடுங்க ஸ்லைமா. என்ன அச்சுச்சோ, என் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்லைம் ஒட்டிக்கிச்சு. எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்னை தொலைச்சிருவாங்க. போச்சு, என் புது ட்ரெஸ் ஃபுல்லா வீணா போச்சு. ஐயோ, என் ட்ரெஸ்ஸுலலாம் ஒட்டிக்கிச்சு, வரமாட்டேங்குது. ஏன் இது என்ன ஸ்பைடர் மேன் மாதிரி இழுக்கதான் முடியுது, வரமாட்டுது. அம்மாடி, எப்படியோ ஒரு வழியா வந்துட்டேன். ஏ சூர்யா, என்ன இப்படி விழுந்துட்ட? சரி சரி, நெக்ஸ்ட் யார் விளையாடுறீங்க? அக்கா, நான் போறேன்க்கா விளையாட. அக்கா, நான் போறேன்க்கா விளையாட. நான்லாம் சூப்பரா விளையாடுவேன். இந்த சூர்யா மாதிரிலாம் இல்லை, நான் வந்து சூப்பரா விளையாடுவேன்க்கா. நான் விளையாடுறேன். இப்ப பாருங்க, எப்படி அசால்ட் ஆறுமுகம் மாதிரி இங்க இருந்து அங்க போறேன். நீங்க பாத்தீங்களா, என் கால்லெல்லாம் ஸ்லைம் ஒட்டவே இல்லை. இதுக்கு தான் ஷூ போடாம நடக்கணும். ஐயோ ஐயோ, என் கால் ஸ்லைம்குள்ள போயிடுச்சு, வரமாட்டேங்குது. அச்சச்சோ, என் கால் உள்ள மாட்டிக்கிச்சே. ஏ ஏ விடு ஸ்லைமை, என்ன விடு. என்ன இப்படி மாட்டிக்கிச்சு? ஷூ போடாம வந்தாலும் மாட்டுமா? ஏ ஸ்லைமு. ஐயோ, தெரியல கீர்த்தி, நான் எப்படி வெளில வர போறேனே எனக்கு தெரியல. ஐயோ அம்மா, ஐயோ, கீழே வேற விழுந்துட்டேன். என் ட்ரெஸ்ஸுலலாம் ஸ்லைம் ஒட்டிச்சுன்னா எங்க அம்மா என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஐயோ, டே சூர்யா, காப்பாத்துடா. டே சூர்யா, என்னை வந்து பிடிச்சி இழுடா சூர்யா. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன், யாருன்னா வந்து என்னை காப்பாத்துங்க.
டே வினாத்து, இரு இரு, நான் வரேன், பயப்படாத, நான் வந்து காப்பாத்துறேன் உன்னை. டேய் சூர்யா, பேசிட்டே இருக்காதடா, வந்து இல்லுடா, என்னை கொஞ்சம் காப்பாத்துடா, என் ட்ரெஸ்ஸுலலாம் ஸ்லைம் ஒட்டுதுடா. டேய் பார்த்துடா, பொறுமையாக பிடிச்சி இல்லுடா, என் தலையை பிச்சு எடுத்துடாதடா. டேய் பொறுமையாக இல்லுடா. ஐயோ, என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்லைம் ஒட்டிக்கிச்சே. எங்கள் அம்மா திட்ட போகிறாங்க என்ன. அச்சச்சோ, ஒட்டிக்கிச்சே. அம்மாடி, ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். ஏய், என்ன பசங்களா நீங்களா? இந்த கேமே உங்களுக்குலாம் விளையாட தெரியலையே. நீங்களாம் சூப்பராக வின் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீ யாருமே வின் பண்ண மாட்டீங்க. நான் விளையாடுறேன், இவங்களுக்குலாம் விளையாட தெரியல. எனக்கு தெரியும் இந்த கேம் எப்படி விளையாடணும்னு. நான் விளையாடுறேன்க்கா. சரி சரி கண்மணி, நீயாவது விளையாடி கேமை வின் பண்ணுறியான்னு பார்க்கலாம். நீ விளையாடு. சரிங்கக்கா, இப்ப பாருங்க நான் எப்படி விளையாடுறேன்னு. இவங்களுக்குலாம் விளையாட தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஏ ஜிக்கால், ஏ ஜிக்கால், ஏ ஜிக்கால், ஏ டும்கால், ஏ டிச்கால், ஏ டிச்கால். இந்த மாதிரி தாண்டி தாண்டி போகணும். ஒரே பக்கம் நடந்து போனா கீழே தான் விழுவோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஜம்ப், அந்த பக்கம் ஒரு ஜம்ப், இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி போகணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஜிம்கால் டம்கால்னு நம்ம ஜம்ப் பண்ணிட்டே வந்தாலே ஃபினிஷிங் பாயிண்ட்க்கு வந்துடலாம். ஏன் இங்க பாத்தீங்களா? நான் ஃபினிஷிங் பாயிண்ட்க்கு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இங்க இருந்து அங்க நடந்து காமிக்கிறேன். எப்படி நடக்கணும்னு என்ன பார்த்து கத்துக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு நடந்து போறேன். நீங்களாம் ஒரு வாட்டி நடக்கிறதுக்கு எப்படி பயந்தீங்க. இப்ப பாத்தீங்களா? ஏ ஜிக்கால், ஏ டும்கால், ஏ ஜிக்கால், ஏ டும்கால், ஏ ஜிக்கா, ஏ ஜிக்கா, ஏ ஜிக்கா. இங்க பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா நடந்து போறேன். அதுவும் ஷூ போட்டுக்கிட்டு எப்படி தாவி தாவி போறேன் பாத்தீங்களா? எப்படி சூப்பரா. அதுக்கு தான் இந்த மாதிரி கண்மணி வேணும். ஏய், இங்க பாத்தீங்களா? நீங்களாம் ஒரு வாட்டி போறதுக்கு எப்படி பயந்தீங்க. நான் பாத்தீங்களா இப்படி போயிட்டு அப்படி வந்துட்டேன். எப்படி ஜிம்கால் ஜிம்கால் நட. இப்படிதான் போகணுமே. உங்களுக்குலாம் போகவே தெரியல. இவன் என்னடா ஜிம்கால் டமுக்கால் ஜிம்கால் டமுக்கால்னு ஃபர்ஸ்ட் இப்படி போனா திரும்ப அப்படி வரா. எப்படா இவன் மட்டும் நடந்தா, நம்ம மட்டும் வலிக்கு வலிக்கு விழுந்து வரணும். நீலாம் ஸ்லைம்லே மாட்டிக்கிட்ட, இவன் மட்டும் எப்படா நடந்து வின் பண்ணா? ஏய் கண்மணி, சூப்பர். நீ தான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்க. இந்த உனக்காக gift. இது வந்து 2 in 1 பென். இது வந்து நீ விளையாடவும் செஞ்சுக்கலாம், எழுதவும் செஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்பெஷலா நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்த உனக்கு நான் எழுதியுமே காமிக்கிறேன். உன்னோட நேமே வந்து எழுதிக்கிறேன். கண்மணி சூப்பர் அப்படி நான் வந்து எழுதுறேன். பார்த்தே எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. இந்த பென்னு உனக்கு தான், நீ வின் பண்ணதுக்காக. இந்த டீம்ல இந்த கேமை சூப்பரா விளையாடுனது கண்மணி தான். இதுக்கப்புறம் எல்லா கேம்லயும் கண்மணி தான் வின் பண்ணும்.